ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் கன்னியாகுமரி டிஹெச்எஸ். டிஹெச்எஸ்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டர். இது ரிலீஸ் ஆயிருக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் உண்டான டீட்டெயில்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு கீழே பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 11 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ₹12,000 to 34,000 பெர் மந்த். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 28 March 2024. ஜாப் லொக்கேஷன் வந்து கன்னியாகுமரி. அப்ளை மோட் வந்து ஆஃப்லைன். ஸோ கன்னியாகுமரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, kanyakumari.nic.in. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. இப்போ மல்டிபர்பஸ் ஒர்க்கரில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோட தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ணணும், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மீதி இருக்க போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார்மசிஸ்ட் சித்தாவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் மினிமம் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் மட்டும்தான் ஃப்ரெஷர் போஸ்ட்டு, மீது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோபதி, இதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸில் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ இன் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியான அந்த சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ₹300. ஒவ்வொரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்ப சேலரி இருக்கும். மீதி போஸ்டிங்லாம் மந்த்லி சேலரி. அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது. ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனால இந்த போஸ்டிங்க்கு இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 28 March 2024 ஈவினிங் 5 o'clock இங்கே அட்ரஸ் போட்டிருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டர், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோயில் 1. ஸோ பின்கோடு வந்து நாகர்கோயில் 1. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேராகவோ அல்லது போஸ்ட்லேயோ நீங்கள் அனுப்பிடணும். பேஜ் பாட்டமில் இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அட்ரஸ், அப்புறம் எந்த டேட்டுக்கு அனுப்பணும், அது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான இந்த கல்வி தகுதி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் முக்கியமாக பார்த்துக்கங்க. January 1, 2024 அந்த டேட்டு படி இந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மினிமம் 18, மேக்ஸிமம் 32 அந்த மாதிரி இருக்குது. டியூரேஷன் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஸோ 11 months வந்து மினிமம் இருக்கும். 11 monthsக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது 11 monthsோட கம்ப்ளீட் ஆகிடலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கும் அதே மாதிரி தான் 18 years மினிமம் இருக்கணும், 59 yearsக்கு உள்ளே இருக்கணும் மேக்ஸிமம். இதுவும் வந்து 11 months தான். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. இது செக் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பட் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ மேனேஜிங் ஆஃபீஸ், ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜாபுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த நேமை எழுதிட்டு இதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், இந்த டீட்டெயில்ஸு, டேட்டு, உங்கள் கம்யூனிட்டி, ஸோ இதில் கேட்டிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த டாக்குமெண்ட், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்ஸ். ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு அதை நீங்கள் போஸ்ட்டில் வச்சு அனுப்பணும். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வர்றப்ப நீங்கள் அப்ளை பண்ண எல்லாம் அனுப்புன டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கொண்டு வரணும். அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியமானது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 28 March 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.